ஆனா பேர்லாம் ஏசப்பா தான், வசனம் தான் பைபிள் தான், பைபிள் வசனம் தான். ஆனா அவங்களுடைய அவங்களுடைய பார்த்தீங்கன்னா இருதயத்தில் உள்ள ஆசைகள் வந்து இந்த பூமி கழுத்துவில இந்த பூமியிலுக்குரிய காரியங்கள் தான் அவங்களுக்கு பெரிய ஆசை. அதை இச்சா அதை மாட்டி கொண்டு இருப்பாங்க. அவங்க ஈஸியாக அதை வந்து வெளியே வரத்துக்கு வெளியே ஒன்று பேர் மணி ரெண்டு பேர் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அரிதாய் தப்பினவர்கள். அரிதாய் என்னன்னா எப்பயோ ஐயோ கிறிஸ்தவ உலகத்துல கஷ்டப்பட்டு இப்படிலாம் அந்த சோதனைலாம் ஜெயிச்சு கஷ்டப்பட்டு அரிதானா விசேஷமா அரிதானா எப்படியோ ஒரு லட்சத்துல ஒருத்தர் மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் போய் எவர்கள் இந்த பெயர் கிறிஸ்தவர்கள், இந்த மாய்மலை கிறிஸ்தவர்கள், இந்த அந்தி கிறிஸ்து பின்பற்ற கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாங்க, பொய்யான வாக்குகளை சொல்லி உலக பொருளாசையினால இவ்வுலகத்தின் இச்சையினால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள போய் என்ன பண்ண தந்திரமா பிடிக்கிறாங்க சொல்லிட்டு 2 பேதுரு 2வது அதிகாரத்துல பேர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யார்தான் தேர்றது ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தின் ஆசையில வெறுக்க தான் வந்து உலகத்தின் ஆசையில வெறுத்து ஏசப்பை பின்பற்றும் போது நமக்கு மெய்யான இலைப்பாது கிடைக்கும், முடிவில் நித்திய ஜீவன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் ஏசப்பா இந்த பூமியில் வந்தார். மற்றபடி இப்போ இருக்கிற கிறிஸ்தவன் என்ன சொல்றாங்க, ஏசப்பா வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷம். ஆமா, ஏசப்பா சந்தோஷம் தான் வந்தார். அது மெய்யான இலைப்பாது. எப்படின்னா அது வந்து உலகத்தை ஆசை வெறுக்கும் போது வருகிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அப்போ உலகத்தின் ஆசைகளை, உலகத்தின் பட்டம் பதவி பணம் காசு பணம் இந்த உலகத்தின் மேன்மைகளை தேடி நாடி ஓடுகிற அப்படி வருகிற சந்தோஷ சமாதானம் வந்து அது அந்தி கிறிஸ்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏசப்பா கொடுக்கல. இந்த டிஃப்ரெண்ட் இப்போ ஒருவேளை இந்த செய்தி கேட்கறவங்களுக்கு கோபம் வரலாம், என் மேலே கோபம் வரலாம், என் பைத்தியக்காரன் லூசுன்னு கூட நினைக்கலாம். நீங்கள் வளர கடவுள் வந்து உங்களுக்கு அந்த தெளிவு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நானும் அதில் மாட்டிக்கொண்டு தான் எனக்கு 22 வருடங்கள் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா கோபம் வரலாம், ஆனால் பின்காலத்தில் அது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கடவுளை ஒருதே பற்றிக்கொள்ள நான் நம்புகிறேன். அப்போ ஏசப்பா இந்த உலகத்தின் மேன்மை கொடுக்க ஏசப்பா இந்த பூமியில் வரல. ஏசப்பா எதுக்கு இந்த பூமியில் வந்தார், உலகத்தின் மேன்மைகளை ஆசைகளை இச்சைகளை வெறுத்து நித்திய ஜீவனுக்கு போகணும். அப்படி அதுக்காக தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும், எல்லாம் நித்திய ஜீவனுக்கு பெறணும். அதுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்து காட்டி உபதேசனை கொடுத்து அவர் சத்தியத்தின்படி வாழ்ந்து அவர் வெற்றி அடைந்து பரவத்து இருக்கார். நமக்காக பந்தி பேசுகிறார். இப்போ நம்ம சில தவறுகள் செய்கிறோம், சில பேர் ரசிக்கப்பட்டு 4-5 வருஷம் 10 வருஷம் தவறு செய்கிறாங்க. அவங்களுக்காக கடவுள் நம்ம வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏசப்பா பந்தி பேசுகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லிட்டு ஏசப்பா பந்தி பேசுகிறார் சொல்லிட்டு 1 யோவான் 2வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மேலும் என்னதான் அப்போ எப்படி உலகத்தில் காசு பணம் இதை வேணாமோ நம்ம தேவைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவை என்னவோ அது வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ அளவுக்கு மீறி போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்ன டிஃப்ரெண்ட், அப்போது போராட்டம் தான், துன்பம் தான், வேதம் தான். கிறிஸ்தவருக்கும் கேன்சர் இருக்குது, இந்து சகோதரருக்கும் கேன்சர் இருக்குது, முஸ்லீம் சகோதரருக்கும் கேன்சர் இருக்குது. கிறிஸ்தவர்களும் டாக்டர் இருக்கிறாங்க, இந்துக்களும் டாக்டர் இருக்கிறாங்க, முஸ்லீம் சகோதரரும் டாக்டர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் நீதிபதியாக இருக்கிறாங்க, முஸ்லீமும் நீதிபதியாக இருக்கிறாங்க, இந்து சகோதரர்களும் நீதிபதியாக இருக்கிறாங்க, முஸ்லீம் சகோதரரும் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. எல்லாமே அந்த பூமியில் எல்லா மதத்தாரும் எல்லா மனுகுலத்தாரும் சமமாக தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இதுலேருந்து வேறு பிரிக்கப்படணும். வேறு பிரிப்பு உலகத்தின் நேர்மையற்ற, அதாவது உலகத்தின் மேன்மைக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம உண்மை உத்தம நேர்மையாக வாழும்போது நம்ம வந்து ஏசப்படி உபதேசம் வாழும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நம்மளை வெறுக்கலாம், ஆனால் மெய்யான இலைப்பாதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து உலகத்தில் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் மேன்மைகளை குறித்து தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது அந்தி கிறிஸ்து கொடுக்குது. உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நம்ம சத்தியத்தின்படி உண்மையை நேர்மையாக வாழும்போது ஏசப்படி உபதேசம் வாழும்போது நமக்கு அப்போ கிடைக்கிற இலைப்பா தான் உண்மையான இலைப்பாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லாமே சமாதானம், எல்லா பிரிவினர்களும் பணக்கார ஏழை தாழ்ந்த எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லா பதவியும் எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர் யாரு? எந்த டாக்டராக இருந்தாருன்னா உண்மையா அவர் டாக்டர் இருப்பார். யாருடைய காசு ஆசைப்பட அரசியல் தலைவராக இருந்தாரா, அரசியல் தலைவராக இருந்தாரா, ₹1 கூட யாருடைய காசு ஆசைப்பட மாட்டார். ஒரு டாக்டர் இருந்தாலும் சரி, ஒரு லாயர் இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பெரிய அதிபதி எத்தனை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஃபாதராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மக்கள் வந்து மிலிட்ரி மேனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போஸ்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவர்களும்
நேர்மையாக வாழ்வார்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உத்தமர்களாக வாழ்வாங்க, உண்மையுள்ளவர்களாக வாழ்வாங்க, நீதியாக வாழ்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கடவுள் எதிர்பார்க்குற ஒரு கடவுள் பிள்ளைகளுக்கு, அதாவது உண்மையான கடவுள் தேடலுக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அத்தாச்சு, அதுதான் அடையாளம். அப்போ நான் லாயராக இருக்கக்கூடாதா, நான் ஜனாதிபதியாக இருக்கக்கூடாதா, நான் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடாதா, கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாதா, நான் டாக்டர் இருக்கக்கூடாதா, நான் இன்ஜினியர் இருக்கக்கூடாதா, மிலிட்டரி மேனாக இருக்கணும், போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடாதா, எல்லாம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு கிஃப்ட், ஒரு வேலை இருக்குது. ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை, உத்தம, நேர்மையாக, நீதியாக வாய்ப்பது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம நித்தியத்துக்கு பரவத்திற்கு கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பரலோக ராஜ்யத்தை பற்றி மத்தியில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன், ஒரு வியாபாரி ஒரு விலையுந்த முத்து பார்த்துட்டு தனக்குள்ள எல்லாவற்றையும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை போய் வாங்குறாரு. ஏன்னா அந்த முத்து பரலோகராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நித்தியஜனுக்கு ஒப்பா இருக்குது, பரலோகராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குது சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும், அந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று அந்த முத்து வாங்கினார். இன்னொரு தாட் சொல்லும்போது, ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை பார்த்துட்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷ உள்ள அந்த இடத்த வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது எதுக்கு நான் பரலோக ராஜ்யம் அவ்வளோ விளையாடப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். பரலோக ராஜ்யம் அப்பா பிரதர் நீங்கள் ஆசைவாதத்தை காட்டுறீங்க, காண்கிறது ஒரு வாய்க்கு சந்தோஷமா சமாதானமா, இந்த ஒரு வாய்க்கு நம்ம நல்லா காரு பங்களா வீடு சந்தோஷமா நல்லா பிள்ளைகள் மனைவி சந்தோஷமா வாழ்த்து விட்டு பரலோகம் உனக்கு இது, சொர்க்கம் உனக்கு இதுன்னு, நரகம் உனக்கு இதுன்னு சும்மா டூ போட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பரலோகத்தை அப்படியே ஆசைவாதத்தை காட்டி இந்த பூமியில எங்களை கஷ்டப்பட்டு பார்க்குறீங்களா, இந்த பூமியில் நாங்கன்னா பைத்தியமே தெரியணுமா, ரோடு தெரியணுமா, பைத்தியமே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான கேள்வி. நானும் அப்படி ஒரு நாள் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் யாரும் பைத்தியான வாய சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் துன்பம், பாடு, கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஆனால் அதனால இந்த பூமியிலே நம்ம சமாதானம் வாழக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சமாதானமாக, சந்தோஷமா, இலைப்பாறுதலோடு, மன அமைதியோடு, சந்தோஷமா, ஹாப்பியாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போனா இந்த பூமியில் இருக்கிற இந்த பூமியின் காரியங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பூமியில் இருக்கிற காரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம சந்தோஷமாக, சமாதானம், நிம்மதியாக வாழக்கூடாதா, நாங்களாம் வாழக்கூடாதான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் சந்தோஷமாக, சமாதானமாக, இலைப்பாறுதலாக, ஹாப்பியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக சந்தோஷமாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன வாழ்க்கை வரேன், நேர்மையாக இருந்து வாழ்க்கை நேர்மையாக இருந்து வாழும்போது கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம் தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம், பட்டம், பதவி, காசு, பணம், பங்களா, இப்படி அதாவது நேர்மையற்ற காரியங்களை நேர்மையாக தீமையாக நேர்மை இல்லாமல் நம்ம சம்பாதித்த காசு மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷம், அது வேறு சந்தோஷம். அதை பற்றி நான் பேசல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் அடிமைத்தனம், நுக்கம், கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மையான ஒரு மெய்யான இலைப்பாறுதல், சாதனை இலைப்பாறுதல். அது இலைப்பாறுதல். அதாவது உலகத்தில் எல்லாம் காசு, பணம், பங்களா எல்லாம் சொத்து இருக்கும்போது சந்தோஷம், சமாதானமாக இருக்கும். அது உண்மையான சந்தோஷம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நிரந்தர மாட்டது. அது நிலையற்றது. ஆனால் உண்மையாக நேர்மையாக உத்தமரெலாம் வாழும்போது அப்போ கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம், ஒரு இலைப்பாறுதல், அதுதான் உண்மையான இலைப்பாறுதல். அந்த இலைப்பாறுதல் பற்றி நான் பேசிக்கிறேன். அதனால் இதெல்லாம் காசு பணம் இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கஞ்சி குடிச்சா கூட, கூழ் குடிச்சா கூட, குடிசை வீட்டில் இருந்தால் கூட நம்மளால் இந்த ஏசப்படி உபதேசப்படி வாழும்போது, நேர்மையாக வாழும்போது உண்மையான மனசில் ஒரு அமைதி, சந்தோஷம், சமாதானம், இலைப்பாறுதல் நிச்சயம் இந்த பூமியிலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பரலோகராஜ்யம் என்னன்னா, இப்போ இந்த முத்துக்கள் விளையாட பெற்ற இந்த எல்லாத்தையும் விற்று இந்த முத்து வாங்கிட்டார். பரலோகராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குது. அந்த பொக்கிஷம் உள்ள அந்த நிலத்தை எல்லாத்தையும் விற்று அதை வாங்கிட்டாரு. அப்படி எல்லாம் அப்போ எதுக்கு இது சொல்ல வர்றாருன்னா, இந்த கருத்து எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, ஏன் சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதை இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் உத்தமனாக இருப்பேன், நான் நீதியாக வாழ்வேன் அப்படின்னு அதுதான் அதை பற்றி சொல்கிறாருங்க. அப்போ நான் உத்தமத்திற்காக என் உயிரே போனாலும் நான் உத்தமமாக இருப்பேன். நான் நேர்மையாக இருக்கிறதுனால என் மனைவி போனாலும் சரி, என் பிள்ளைகள் போனாலும் சரி, என் சொத்து போனாலும் சரி, என் சுகம் போனாலும் சரி, நான் நேர்மையாக இருக்கிறதுனால என்னை விட்டு எது போனாலும் நான் அதை பற்றி எனக்கு கவலையே பட மாட்டேன். நான் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு யோபு சொன்னது போல் நம்ம இருக்கும்போது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான இது, அதுதான் உண்மையாக நம்ம நித்தியத்தை கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது எதை ஏந்தாலும் நம்ம நித்தியத்தை ஏசப்போவே நித்தியத்தை ஏற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மையான சந்தோஷம், இதுதான் உண்மையான ஒரு காரியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது
நிறைய இடத்துல இந்த மார்க் 10வது அதிகாரத்தில் மார்க் 10வது அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் வந்து ஏசப்பாட கேட்கும்போது நித்திய ஜீவன் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா சொல்றதெல்லாம் நீ எல்லாத்தையும் கரெக்டாக அவனும் சொல்கிறான், ஆண்டவரே நீ தான் சின்ன வயசுலேருந்து பின்பற்ற அப்படின்னு சொல்கிறான். ஏசப்பா சொல்கிறாரு, அப்பா சரிப்பா அவன்கிட்ட அன்புக்கு வந்து சரி உங்கள்கிட்ட ஒரு குறை தான் இருக்குது, நீ எல்லாத்தையும் வைத்து தரித்திர குதிரை பின்பற்றி வாப்பான்னு சொல்கிறாரு. அந்த ஐஸ்வர்யன் துக்கப்பட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லா சீசனாக கேட்குறோம், ஆண்டவரே அப்போ யாருல ரசிக்கணும், அப்போ யார் பரவாயில்ல, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பேதுரு எல்லாம் கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது என் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் அதாவது வீடுகளாவது சகோதரியாவது பிள்ளைகளாவது நிலங்களாவது தாய் தகவலும் விட்டவனேனும் அவன் நூறத்தனை அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு நூறத்தனை பூமியில் துன்பங்களோடு கூட நூறத்தனை அடைந்து மறுமை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் அது தப்பா புரிஞ்சக்கூடாது. நூறத்தனையான இந்த பூமியில இருக்கிற ஆசனத்தை குறித்து பேசல அவரு. நம்ம வந்து நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த பூமியில் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய நமக்கு உண்மையான சொத்தாகிய அந்த சமாதான இலைப்பாது கடவுள் நம்ம கூட கடவுளுடைய மக்கள் நமக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசன அந்த 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 கருத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணோம், அப்போ நான் ஏசப்பா ஏத்துக்கணும்பா, நான் சத்தியன்படி வாழறேன், என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள ஏசப்பா ஏற்றுக்கொள்ளனா என் மனைவி விட்டு பிரிஞ்சுப்பார். ஏன்னா வசனம் இருக்குது, சத்தியத்தின்படி வாழ்ந்தா சுவிசேஷ நிமித்தம் ஏசப்பா ஏற்றுக்கொள்ள நிமித்தம் என் மனைவி என்னை தள்ளிவிட்டா கூட நான் அவளை விட்டு போயிடுவேன், என் பிள்ளைங்க தள்ளி விட்டா கூட நான் விட்டு போயிடுவேன், நான் தாய் தாப்பனை விட்டு போயிடுவேன். எல்லாரையும் விட்டுட்டு நீ தனி காட்டுக்கு போய் எங்கேயோ ஒரு தனி காட்டுக்கு போய் ஊழி செய்யணும், எல்லாத்தையும் ஏசப்பா ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் விட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் இல்லை பிரசாத். எது சொல்லப்படுதுன்னா, அப்போ இவங்க வந்து அவங்கள விடலை, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா நம்ம ஏற்றுக்கொண்டதுனால அவங்க நம்மளை உதாசீனம் தள்ளி விட்டுறாங்க. அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளாம அது நம்ம வந்து அவங்கள தள்ளி விடல, அவங்க நம்மளை தள்ளி விட்டுறாங்க. மனைவியோ இல்லை பிள்ளைகளோ ஏசப்பை ஏற்றுக்கொண்டதுனால பெற்றோரோ நம்ம வந்து வீட்டை விட்டு தெத்திட்டா கூட நம்மளை வீட்டிலே சேர்க்கலாம் கூட அதை தான் விட்டு வேணும். அப்போ நம்ம அவளை விடக்கூடாது, அவங்க நம்மளை கை விட்டு நம்மளை ஏற்றுக்கொள்ளாத போது அப்போ நம்ம வந்து அதை பற்றி தான் அப்போ நமக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க, உண்மை ஒத்தமாக வாழும்போது இந்த உலகமும் சரி நம்ம உறவுகளை நம்ம தள்ளிவிடும் போது நம்ம அப்போ என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்ம நன்மை செய்து நம்ம நேர்மை. அதான் நன்மை என்னன்னா ஒட்டும் உண்மையாக வாழும்போது நம்ம வெறுக்கும் போது அது நண்பர்களாக இருக்கலாம், இந்த குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், நம்மளை வெறுத்து நம்மளை ஒதுக்கி தள்ளலாம், நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அது நன்மை நல்ல காரியத்தில் கல்யாண வீட்டில் இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஒரு உறவுகள் ஒரு திருவிழாவில் நம்மளை வந்து ஒதுக்கி தனியாக தள்ளிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தள்ளிவிடத்தில் தான் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தள்ளிவிடத்தில் பற்றி தான் ஏசப்பா அந்த இடத்துல சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன், என் மனைவி என்னை வந்து அவங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ள என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை விட்டுட்டு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மனைவி உண்மையை நேசிப்பாங்க, அவங்க ஏசப்பை ஏற்றுக்கொள்ள அந்த ஏசப்படைய உபதேசத்தின்படி அந்த சத்திய ஒத்துமா வாழ்த்து அவங்க வந்து ஆரம்ப காலத்தை கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்க நம்மளை வெறுத்து நம்மளை நம்ம தள்ளி கைவிட்டு நம்ம தத்தி விட்டுட்டா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க கூட விரும்பும் போது அவங்களுக்கு கூட அவங்க சகிச்சு 1 வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, உங்கள் கற்புல நடக்க மனைவியில பார்த்து பேர் சொல்லுவாரு, பெண் பிள்ளைக்கு அதாவது உங்களுடைய கற்புல நடக்கை பார்த்து உங்கள் புருஷர்கள் வந்து ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா அவங்க போதனை இல்லாம உங்க கற்புல நடக்கை பார்த்து அவங்க ரட்சிக்கப்பட சொல்லிட்டு பேர் சொல்றாங்க. அது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கு தான். ஆண்கள் வந்து மனைவியிலோ பிள்ளைகளோ பெற்றோரோ ரட்சிக்கப்படாம இருக்கும்போது நம்முடைய கற்புல நடக்க நம்ம அன்பு, நம்ம காட்டுற அன்பு, நம்ம செயல்கள், நம்முடைய பாசம், நம்முடைய உண்மையான இருக்கிற அந்த அன்பு, நமக்கு அன்பான செயல்கள் அவங்கள காட்டி நம்ம ஏசப்பை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்படைய உபதேசப்படி வாங்கி நம்ம சொல்லி வைத்தாலும் ஆட்லையும் அவங்க ரசிக்கப்படுவாங்க. அப்போ நம்ம தான் சரி செஞ்சணும். அதை விட்டுட்டு நம்ம சொம்மாட்டியும் ஏசப்ப நான் தனியாக நான் காட்டுக்கு போயிடுறேன், நான் மிஷினரி போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஏதாச்சும் என்ன பண்ணுறோம், அப்போ முக்கியமான காரியம் என்னன்னா நம்ம நன்மை செய்து நம்ம பாடுபடணும். நன்மைனா உண்மையாக ஒத்தமாக வாழ்ந்து நம்ம பாடுபடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த தாட்ஸ் உங்களுக்கு புரியுமா நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.